ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 30 37 வரை. இயேசுவும் அவருடைய சீடர்களும் புறப்பட்டு கலிலேயா வழியாக சென்றார்கள். அது யாருக்கும் தெரியக்கூடாது என்று இயேசு விரும்பினார். ஏனெனில் மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள். கொல்லப்பட்ட 3 நாட்களுக்கு பின் அவர் உயிர்த்தெழுவார் என்று அவர் தம் சீடருக்கு கற்பித்துக் கொண்டிருந்தார். அவர் சொன்னது அவர்களுக்கு விளங்கவில்லை. அவரிடம் விளக்கம் கேட்கவும் அவர்கள் அஞ்சினார்கள். அவர்கள் கப்பர்நகூமுக்கு வந்தார்கள். அவர்கள் வீட்டில் இருந்த பொழுது இயேசு வழியில், நீங்கள் எதை பற்றி வாதாடி கொண்டிருந்தீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அவர்கள் பேசாதிருந்தார்கள். ஏனெனில் தங்களுள் பெரியவர் யார் என்பதை பற்றி வழியில் ஒருவரோடு ஒருவர் வாதாடி கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர் அமர்ந்து 12 கூப்பிட்டு அவர்களிடம், ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்றார். பிறகு அவர் ஒரு சிறு பிள்ளை எடுத்து அவர்கள் நடுவே நிறுத்தி அதை அரவணைத்து கொண்டு, இத்தகைய சிறு பிள்ளைகளில் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை மட்டுமல்ல, என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எதிரி நாட்டோடு போர் புரிந்து அதிக வெற்றிகளை குவித்தது ஒரு நாடு. அதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் அந்த படை தளபதி. நிறைய போர், எல்லா போர்லையும் வெற்றி. அப்போ அந்த படை தளபதி அவ்வளோ ஒரு சிறந்த ஒரு வீரராக இருந்து போராடி வெற்றியை கொண்டு வந்தார். அவர் ஒரு நாள் மன்னர்கிட்ட வந்து, அரசரே பாருங்க, நம்ம எல்லா போர்லையும் வெற்றி பெற்றிருக்கிறோம். நான் என் உயிரை பணயம் வைத்து போராடி உங்களுக்கும் நாட்டுக்கும் பெருமை சேர்த்து கொண்டு இருக்கிறேன். நீங்கள் என்னை பெருமைப்படுத்தவே இல்லையே. எனவே நான் ஒரு பரிந்துரை வைக்கிறேன். என்னை நீங்கள் கௌரவப்படுத்த வேண்டும். நாளை ஒரு தேரிலே என்னை அமர வைத்து நகர் முழுவதும் சுற்றி வர வேண்டும். நான் அதை ஆசைப்படுகிறேன் என்று படைத்தளபதி சொன்னார். அப்போ அரசரும் சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி, உமது விருப்பப்படி ஆகட்டும்னு சொல்லிட்டார். அடுத்த நாள் குதிரை பூட்டிய தேர், அதில் படை தளபதி அமர வைக்கப்படுகிறார். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய படை வீரர்கள் முன்னால் இருக்கிறாங்க. அப்படி நகர் முழுவதும் அப்படி ஊர்வலமாக போகிறது. அப்போ அந்த தேருக்கு முன்னாடி படை வீரர்கள், படை தளபதி வாழ்க, படை தளபதி வாழ்க என்று புகழாரம் சூட்டி கொண்டு குரல் எழுப்பி கொண்டு செல்கிறார்கள். படை தளபதிக்கு ரொம்ப சந்தோஷம். திடீரென்று குதிரை மேலே ஒருத்தன் ஏறுறான். குதிரை மேலே ஏறி இந்த படைத்தளபதி அமர்ந்திருந்த தேரில் அவர் பின்னாடி போய் உட்கார்ந்துட்டான். அவர் யாருன்னா அடிமை. இவருக்கு படைத்தளபதிக்கு ஒன்றும் புரியல. சரி போயிட்டே இருக்குது. முன்ன வீரர்கள் சத்தம் போட்டுகிட்டே இருக்கிறாங்க, என்ன குரல் எழுப்பி கொண்டு படை தளபதி வாழ்க. இவர் பின்னால் உட்கார்ந்த அந்த அடிமை அவர் முதுகில் ஒரு குத்து குத்துனார். திரும்ப அவன் படைத்தளபதி வாழ்க, திரும்ப பின்னால் முதுகிலிருந்து ஒரு அடி. எங்கள் நாட்டை காத்து பல வெற்றிகளை தந்த படை தளபதியே, மாபெரும் வீரனே வாழ்க. பின்னால டமால் ஒரு குத்து. இவருக்கு படை தளபதிக்கு என்ன செய்யனே தெரியல. திரும்ப அவன் சொல்றான், எங்கள் நாட்டை காத்த பெருந்தகையே, படை தளபதியே, நீவீர் வாழ்க, உம் குலம் வாழ்க, கோத்திரம் வாழ்க. இந்த பின்னால் இருந்த அடிமை, ஆமா இவர் என்ன பெரிய இவர் என்ன பெருசா சாதிச்சிட்டாரு, இவரை போல நம்மளாலையும் செய்ய முடியும், இவர்கிட்டையும் நம்மளை போல நிறைய குறையெல்லாம் இருக்கிறதே அப்படின்னு சொல்லி இகழ்ச்சியாக தரக்குறைவாக பேசி கொண்டிருந்தார் அந்த அடிமை. அங்கே முன்னால் புகழ்ச்சி, இங்கே பின்னால் இகழ்ச்சி, குத்து எல்லாம் நடந்துக்கிட்டே மாறி மாறி போயிட்டே இருக்குது. அப்போது முடிஞ்ச உடனே அடுத்த நாள் பயங்கர கோபம் படைத்தளபதிக்கு. அரசர்கிட்ட வராரு. அரசரை, நீங்கள் என்ன செஞ்சீங்க? என்னை பெருமைப்படுத்துகிற மாதிரி என்னை சிறுமைப்படுத்தி விட்டீரே, என்னை கௌரவப்படுத்துகிற மாதிரி என்னை அவமானப்படுத்தி விட்டீரே. ஒரு அடிமையை கொண்டு வந்து பின்னால் வச்சு இப்படி என்ன கேவலப்படுத்திட்டீர. அப்போ அரசர் சொல்கிறாரு,
படைத்தளபதியே, உன்னை போல எல்லோரும் ஒரு நாள் படைத்தளபதியாக மாற முடியும். அதற்குத்தான் அடிமையை தேர்ந்தெடுத்து ஏறி உமதுக்கு பின்னால் அமரச் செய்தேன். இரண்டாவது, வாழ்க வாழ்க என்று வாழ்த்தொழி. இப்படி இந்த வாழ்த்தொழியின் மூலமாக, புகழ்ச்சியின் மூலமாக உனக்கு ஆணவம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அடிமையை உனது பின்னால் முதுகிலே அடிக்க சொன்னேன், முதுகிலே குத்தச் சொன்னேன். அப்போ நமக்கு சில நேரத்தில் வாழ்க்கையில் நம்ம சில நேரத்தில் உயர்ந்திருப்போம், சில நேரத்தில் அடியும் இருக்கும். அதனை வாழ்க்கையில் நீ கற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது, புகழ்ச்சினால் உன்னை பெருமையை பற்றி பெருமையாக சொன்னாங்க. இந்த புகழ்ச்சினால் நீ உன்னையே மறந்துவிடக்கூடாது. இகழ்ச்சி நிறைந்த வார்த்தைகளும் உனக்கு வரும், அதையும் நீ தாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த அடிமையை பின்னால் இருந்து உன்னை தரக்குறைவாக, உன்னை இகழ்ச்சியாக பேச சொன்னேன் என்று சொன்னார் அரசர். படை தளபதி புரிந்துவிட்டது, ஆமா நமக்கு பாடம் கற்பிக்கத்தான் அரசர் இப்படி செய்திருக்கிறார் என்று. அப்போ உண்மையிலேயே அன்புக்குரியவர்களே, நமது வாழ்க்கையில் சில நேரத்தில் நாம் எல்லாருமே பெரியவராக இருக்க வேண்டும், நம்ம பெருமையாக இருக்க வேண்டும், எல்லாரும் என்ன புகழ்ச்சியாக பேசணும் அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கிறோம். பெரியவராக இருக்க வேண்டும், என்னை எல்லாரும் புகழ வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம். அது எல்லாருக்குமே ஒரு ஏற்கக்கூடிய ஒன்று தான். இன்றைக்கு நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசித்தோம். மார்க் நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 34வது வசனம். பேசாதிருந்தார்கள், ஏனெனில் தங்களுக்குள் பெரியவர் யார் என்பதை பற்றி வழியில் ஒருவரோடு ஒருவர் வாதாடி கொண்டு வந்தார்கள். அப்போ யார் பெரியவர் என்று சீடர்களுக்குள்ளே ஒரு போட்டி, தங்களுக்குள்ள யார் பெரியவர் அப்படிங்கிற மாதிரி. அப்போ இயேசு என்ன பதில் சொல்றாரு? 35 37, 35. அப்பொழுது அவர் அமர்ந்து 12 கூப்பிட்டு அவர்களிடம், ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்றார். பிறகு அவர் ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அவர்கள் நடுவே நிறுத்தி அதை அரவணைத்து கொண்டு, இத்தகைய சிறு பிள்ளைகளுள் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். சரி, அப்போ அருமையாக பதில் சொல்லுகிறார், உங்களை முதல்வராக இருக்கின்ற கடையராக மாற வேண்டும் என்று. சரி, இப்போ 3 மாதிரிகள். இப்போ தாழ்ச்சி, இந்த தாழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் அதிலே 3 மாதிரிகள் இருக்கிறது. 3 மாடல்ஸ் ஆஃப் ஹியூமிலிட்டி. த ஃபர்ஸ்ட் மாடல் அடிமையின் மாதிரி, ஸ்லேவ் மாடல். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7, 8. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். இயேசுவை பார்த்தீங்களா எந்த அளவுக்கு தாழ்த்தி கொள்ளுகிறார் என்று. ஒரு அவமானத்தின் சின்னமான சிலுவையை ஏற்கக்கூடிய அளவுக்கு கடவுளாக இருந்து அடிமையின் உருவம் கொண்டு இறங்கி வருகிறார். எந்த அளவுக்கு இறங்கி வரணுமோ அந்த அளவுக்கு இறங்கி வருகிறார் ஆண்டவர் இயேசு. யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 4, 5. இயேசு பந்தியிலிருந்து எழுந்து தம் மேலுடையை கழற்றி வைத்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டி கொண்டார். பின்னர் ஒரு குவளையில் தண்ணீர் எடுத்து சீடர்களுடைய காலடிகளை கழுவி இடுப்பில் கட்டியிருந்த துண்டால் துடைக்க தொடங்கினார். அப்போ பாதங்களை, சீடனுடைய காலடிகளை கழுவுகிறார். இது யார் செய்யக்கூடிய வேலை? யார் செய்யக்கூடிய வேலை? காலடிகளை கழுவி அதை துண்டை வச்சு துடைக்கிற வேலை அடிமைகள் செய்யக்கூடிய வேலை. யூத சமூகத்திலே அடிமைகள் தான் விருந்தினராக வந்திருக்கக்கூடியவராக இருந்தாலும் சரி, அல்லது யாராக இருந்தாலும் சரி, பந்தியில் அமரக்கூடியவராக இருந்தாலும் சரி, அவருடைய காலடிகளை கழுவக்கூடிய வேலை அடிமைகளுக்கு உரித்தானது. அப்போ இயேசு ஒரு அடிமைக்கு இணையாக தன்னையே அவர் மாற்றிக்கொள்கிறார். அதுதான் அடிமையின் மாதிரி, ஒரு அடிமை போல. பவுலடியாரும் இதற்கு சளைத்தவர் இல்லை. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். அவமதிக்கப்படும் போதும் கனிவாக பேசுகிறோம், நாங்கள் உலகத்தின் குப்பை போலானோம், இதுவரை அனைத்திலும் கழிவு பொருட்கள் என கருதப்பட்டு வருகிறோம். பாருங்க எந்த அளவுக்கு, என்ன அனைத்திலும் கழிவு பொருள், என்ன
குப்பை போல நாங்கள் ஆனோம். அந்த அளவுக்கு இறங்குறார் பவுலடியார். எவ்வளவோ பணிகளை செய்கிறார். ஆனால் எதிர்ப்புகள், எவ்வளவோ அடிகள், அவமானம், ஆனாலும் கூட அவர் அந்த அளவுக்கு இறங்குறார். தம்மையே தாழ்த்து, அடிமை போல, குப்பை போல, கழிவு பொருள் போல, கார்பேஜ், என்ன வேஸ்ட், என்ன குப்பை தொட்டியில் இருக்கும்ல, என்ன அப்படி. அப்போ அந்த அளவிற்கு தன்னையே இறக்கிக் கொள்கிறார் பவுலடியார். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 22. வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர வலுவற்றவர்களுக்கு வலுவற்றவன் ஆனேன். எப்படியாவது ஒரு சிலரையேனும் மீட்கும்படி நான் எல்லோருக்கும் எல்லாமாம் ஆனேன். பாருங்க, எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன் பவுலடியார். எந்த அளவிற்கு அப்போ ஒரு அடிமை போல தன்னையே தாழ்த்தி கொள்கிறார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே, ஒருவருக்கொருவர் அன்பின் அடிமைகளாக இருங்கள். அப்போ நம்ம வீட்டிலையும் இதே போல நம்மையே தாழ்த்தி கொள்ள வேண்டும், அன்பின் அடிமைகளாக இருக்க வேண்டும். இயேசு, திருத்தூதர்கள், சீடர்கள், எத்தனையோ புனிதர்கள், மறைசாட்சிகள் இந்த தாழ்ச்சியை கடைபிடித்தனால்தான் இன்று அவர்கள் உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். தம்மை தாமை தாழ்த்துவோர் உயர்த்தப்படுவர். அப்போ நாம வீட்டில் மட்டும் ஏன் சண்டை வருது? 2வது வாசத்தில் வாசித்தோம், அப்படி தானே? போட்டி, பொறாமை, சண்டை, சச்சரவுகள், என அது ஆசை, பேராசையினால. கணவன் மனைவிகளிடையே சண்டை, பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே சண்டை. அப்போ பவுலடியார் என்ன சொல்றாரு? கலாத்தியர் 5:13, ஒருவருக்கொருவர் அன்பின் அடிமைகளாக இருங்கள். அடிமை போல நீங்க இருங்க. குடும்பத்துல ஏன் இருக்க முடியாது? கணவன் மனைவியை சொல்றதை கேட்டு, கணவர் மனைவி சொல்றதை கேட்டு ஏன் இருக்க முடியல? ஈகோ. யார் பெரியவர்? கணவரா மனைவியா? பெற்றோரா பிள்ளைகளா? மாமியாரா மருமகளா? யார் பெரியவர்? என்ன வீட்லையும் அப்படிதான் இருக்குது. அப்போ ஆண்டவர் இந்த நாளில் அதெல்லாம் தூக்கி தூர போட்டுறணும். என்ன, ஒரு அடிமை போல மாற வேண்டும், குப்பை போல நாம் கருத வேண்டும். எந்த அளவுக்கு கீழே ஒரு அடிமை போல கீழே இறங்க முடியுமோ அவளை இறங்கி வர வேண்டும். அதுதான் கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை என்று சொல்லுகிறார். சரி, 2வது மாதிரி பணியாளர் மாதிரி, சர்வன்ட் மாடல். மத்தேயு நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 26, 27. உங்களிடையே முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் பணியாளராக இருக்கட்டும், பணி செய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். லூக்கா நற்செய்தி 22, லூக்கா நற்செய்தி 22, 26, 27. பந்தியில் அமர்ந்திருக்கிறவரா அல்லது நமக்கு பந்தி பரிமாறுறவரா? யார் பெரியவர்? நம்மளுடைய சாதாரண கணிப்பின்படி பந்தியில் அமர்ந்திருப்பவர் தான். பணிவிடை செய்யக்கூடிய அவங்க சமையல்காரங்க, அவங்க அனுப்புகிற ஆட்கள், அவங்க தான் அதை பரிமாறுவாங்க, வேலைக்காரங்க பந்தி பரிமாறுறது. ஆனால் இயேசு என்ன சொல்றாரு இந்த பகுதியில்? நான் உங்களுக்கு பந்தி பரிமாறுகிறவனாக, பணிவிடை செய்பவனாக, பணியாளராக நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். பார்த்தீங்களா? இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை. அப்போ நம்ம கல்யாண வீடு, நிறைய விசேஷங்கள்லாம் இருக்குது, அசனம் எல்லாம் இருக்குது, நாம் போய் உட்காந்துருவோம். ஏன்னா பெஞ்சில் போய் ஃபஸ்ட்டு இடம் கிடைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு உட்காந்துருவோம். அப்போது நாம் பந்தி அமரக்கூடியவனாக அல்ல, பந்தி பரிமாறக்கூடியவனாக நான் மாற வேண்டும். சாதாரண என்னை விட ஒரு சின்ன வயது குறைந்தவர்களை பந்தியிலே அமர வைத்து, மேஜில் அமர வைத்து நான் அவருக்கு உணவு எடுத்து பரிமாறுவதற்கு தயாராக இருக்கிறேனா? இன்னொரு ஊரை சார்ந்தவர் வந்து அமர்கிறார், அவருக்கு நான் பந்தி பரிமாற தயாராக இருக்கிறேனா? இல்லைன்னா ஒரு ஏழை, துணி எல்லாம் கிழிஞ்சு இருக்குது, என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு அழுக்கு ஸ்மெல் அடிக்குது, அவங்கள பந்தியில் மேஜையில் உட்கார வச்சு நம்ம சாப்பாடு குழம்பை எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு பரிமாறுறதுக்கு நான் தயாராக இருக்கிறேனா? இருக்க வேண்டும். அதுதான் பணியாளர் மாதிரி, சர்வன் மாடல். இயேசு இருந்தார், புனிதர்கள் இருந்தார்கள். எனவே பணியாளராக இருக்க வேண்டும். அதே போல தலைவராக அல்ல, தொண்டராக பணி செய்பவராக. இன்னைக்கு நிறைய பாருங்க, பதவி, பட்டம், பதவி உயர்வு, அதுக்கு தான் இன்னைக்கு ரொம்ப நாம் ஆசைப்படுறோம். அலுவலகத்தில் வேலை பார்க்குறோம், பதவி உயர்வு, எப்படியாவது பதவி உயர்வு, எப்படியாவது ப்ரமோஷன், பெரியவராக இருக்கணும். ஆனால் பணியாளராக இருக்க விரும்பலை. நாம் எல்லாருமே முதலாளிகளாக, தலைவராக தான் இருக்க விரும்புகிறோம். இன்னைக்கு பாருங்க, நாடுகளில் எடுத்துக்கொள்ளுங்கள், அரசு ஆள்பவர்கள் போட்டி, எம்எல்ஏ எம்பே போட்டி, வேட்பாளர்களுக்கு நிறைய போட்டி வருது. ஏதாவது ஒரு பதவி கிடைச்சிடாதா? எப்படி சுருட்டலாம், எப்படி என் வாழ்க்கையில் முன்னேறலாம், அதுக்கு அரசியலாக கிடைச்சதுன்னு. அப்போ எம்எல்ஏ ஆகுறது, எம்பி ஆகணும், அடுத்து முதலமைச்சர் ஆகணும், அடுத்து பிரதமராக மாற வேண்டும். அதை விட தொண்டராக,
சாதாரண ஒரு தொண்டராக முதல்ல இருக்க வேண்டும். அப்போ அதுதான் பணிவிடை புரிவது. அதே போல நம்ம வீட்டில் பாருங்க, நம்ம வீட்டில் யார் பெரியவர் அப்படின்ட்டு தான் போட்டி வருது. பணிவிடை புரிகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். வீட்டில் நாம் யாருக்காவது அப்பா அம்மாவுக்கு நம்ம சாப்பாடு பரிமாறி இருக்கோமா? எல்லா நாளும் அப்பா அம்மா தான் நமக்கு பரிமாறுறாங்க. நாம் அப்பா அம்மா உட்கார வச்சு சாப்பாடு பரிமாறி இருக்கிறோமா? பிள்ளைகள் இல்லை, அப்படிதானே? ஒரு நாள் வீட்டில் அப்பா அம்மா உட்கார வச்சு பந்தி பரிமாறுங்க. பணியாளர்களாக நாம் இருப்போம். வீட்டில் மாமியார் மருமகள் போட்டி வருகிறது, கணவர் மனைவி, கணவர் நான் தான் பெரியவர், நம்ம பணியாளராக இருந்துட்டு போகுமே. அதுதான் ஆண்டவர் இருந்திருக்கிறார். அவர் என்ன சொன்னாலும் தலையை ஆட்டிடுவோம். அப்போ பணியாளர். அதே போல ஊரில் ஒரு பணி செய்யக்கூடியவராக இருப்போம். ஊர் தலைவராக இல்லை, நிர்வாகமாக இல்லை, நிர்வாக தலைவராக இல்லை, நான் ஒரு பணி செய்யக்கூடிய பணியாளராக இருக்க விரும்புகிறேன். திரைக்கு பின்னால் இருந்து செயல்பட விரும்புகிறேன். அதே போல நாம பல உதாரணங்களை பார்க்கலாம். இன்னைக்கு எல்லா இடத்துலையும் பதவி மோகம், பதவி வெறி. ஆன்மீகத்திலும் மதத்திலும் அப்படிதான் இருக்கிறது. எல்லா மதத்திலும் போட்டி, யார் உயர்ந்த நிலைக்கு வருவது, அப்படிதானே? மத குருவாக யார் வருவது, சாதாரண பணியாளர் நிலையிலிருந்து மத குருவாக எப்படி வருவது அப்படிங்கிற போட்டி, பதவி வெறி. அப்போ அந்த பதவி பட்டம் வெறி, அதை விட பணியாளர் வெறியாக அது மாற வேண்டும். பணி செய்யக்கூடிய தொண்டனாக இருக்க வேண்டும். பந்தி பரிமாறக்கூடியவனாக நான் மாற வேண்டும். சரி, மூன்றாவது குழந்தையின் மாதிரி, சில்ட்ரன் மாடல். அதுதான் இன்னைக்கு நற்செய்தியில் நாம் வாஸ்தவம். மார்க் 9ஆம் அதிகாரம் 36, 37 வாஸ்தவம். குழந்தை எடுத்துக்காட்டி இந்த குழந்தை போல நீங்கள் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 3, 4. நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புக மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சிறு பிள்ளைகளைப் போல தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். நாம மனம் மாறணும் அப்படின்னா, விண்ணரசுல நுழையணும் அப்படின்னா சிறு குழந்தையாகத்தான் மாறு. அந்த சிறு பிள்ளைகளுடைய மனநிலையை நாம் பெற்றிருக்க வேண்டும். அன்பு, பாசம், அமைதி, விட்டு கொடுத்தல், மறத்தல், மன்னித்தல். மறத்தல், மன்னித்தல். நம்ம மறக்காம இருக்கிறோம் ஒரு நேரம் உள்ள சண்டை போட்டதை, வார்த்தையை. ஆனால் சின்ன பிள்ளைகள் ஒரு நேரம் நம்ம திட்டினா அடுத்த நேரம் மறந்துடும். ஒரு நேரம் அப்பா அம்மா ரொம்ப போட்டு அடிக்கிறாங்க, அடுத்த நேரம் அப்பா அம்மாட்ட தான் அது வர சேரும். அப்போ அந்த சின்ன பிள்ளைகளுடைய இயல்பு. அதே போல் பக்கத்து 2 பேரும் கட்டில சண்டை நடக்கு, ஃப்ரெண்ட்ஸு, சின்ன பிள்ளைகளுக்கு. அடுத்த நாள் மறந்து 2 பேரும் சேர்ந்து போயிடுவாங்க. பாருங்க, அப்படி குழந்தைகள் உள்ளம். அப்பந்தான் நாம் மனம் மாற வேண்டும். மனம் மாறி நாம் விண்ணரசிலே நுழைவதற்கு நாம் வாய்ப்பு இருக்கிறது. அதே போல அந்த குழந்தைகளை போல தம்மையே தாழ்த்தி கொள்ள வேண்டும். நமக்கு தாழ்ச்சி, நம்மையே தாழ்த்தி, உயர்வாக அல்லாமல் ஒரு தாழ்ச்சியாக விட்டு கொடுக்கின்றவனாக நாம் இருக்க வேண்டும். அப்போ குழந்தையின் மாதிரி. அப்போ இந்த 3 மாதிரிகளை நாம் பார்த்தோம். அடிமையின் மாதிரி, பணியாளர் மாதிரி, குழந்தையின் மாதிரி. அப்போ நான் தாழ்ச்சி உள்ளவனாக இருக்க வேண்டும் என்றால் இந்த 3 மாதிரிகளை நாம் பின்பற்றி நடக்க வேண்டும். சரி, எவ்வளவுதான் இருந்தாலும் நானும் பெரியவன் ஆயிரணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. பழைய ஏற்பாட்டிலே இருந்திருக்குது. ஆதாம் ஏவாள், தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் பார்க்கிறோம். சாத்தான் சோதிக்கிறான். என்ன, நீங்கள் இந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா கடவுளை போல பெரிய ஆள் ஆயிருவீங்க. அப்போ ஆசை வருது, சரி எனக்கு கொடுங்க. பாபேல் கோபுரம், தொடக்க நூல் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் பார்க்கிறோம். வானை தொடுகின்ற விதத்திலே நாம் கெட்ட வேண்டும், நாம் அடையாளத்தை நிலைநிறுத்த வேண்டும். பாருங்க, கடவுளை போல பெரியவங்களாகணும்னு ஆசை இருந்திருக்கு. அப்ப பெரியவராக இருத்தல், அதுல 3 கூறுகள் இருக்கிறது. ஒன்று, இப்ப பெரியவராக இருக்கிறாங்க அப்படின்னா அனைவருடைய கவனமும் பெரியவர்கள் மேல் இருக்கிறது. இப்போ உதாரணமாக நம்ம ஊருக்கு ஆயர் வர்றார், பிஷப் வர்றார். என்ன, பல ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம ஊருக்கு ஆயர், பிஷப் வர்றாருன்னு வச்சுக்கிடுங்க. அப்போ நம்ம எப்படி வரவேற்பு ஏற்பாடுகள்லாம் எப்படி இருக்கும்? அப்போ ஆயரை வரவேற்கிறதுக்கு எல்லாம் நிற்கிறோம். ஒவ்வொரு வாகனமாக கடந்து சென்று கொண்டே இருக்கிறது. இதுவா இதில் வர்றாரு ஆயர், அதில் அப்படின்னு தான் நம்ம பரபரப்பாக இருப்போம். அப்போ நம்மளுடைய முழு கவனம் எல்லாம் அந்த பெரியவராக இருக்கக்கூடிய, முதன்மையாளராக இருக்கக்கூடிய ஆயரை, பிஷப்பு அவர் வந்துருவாரா அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். அதில் ஒரு திருமண நிகழ்வு, இல்லைன்னா ஒரு பெரிய ஏதாவது ஒரு கலை நிகழ்ச்சியாக இருக்கட்டும், அதற்கு ஒரு சினிமா பிரபலங்களாக இருக்கலாம், அல்லது அரசியல் பிரபலங்கள் யாராவது விருந்திற்கு அழைத்திருப்பார்கள், சிறப்பு விருந்தினராக தலைமை தாங்க. அப்போ நமது கவனம் எல்லாம், இப்போ கல்யாண வீட்டில் வச்சுக்கிடுங்க, கல்யாண வீட்டுக்கு விஜய் வாராரு வச்சுக்கிடுவோமே, அவர் தான் தலைமை தாங்கி முன்னிட்டு நடத்துகிறாருன்னு வச்சுக்கிடுவோமே. எல்லாம் கல்யாண வீட்டில் கூட்டம், ஊரில் உள்ள அவ்வளோ கூட்டம் வந்துடும். பொண்ணு மாப்பிள்ளையை பார்ப்போமா, நமது கவனம் அங்கே இருக்குமா? கவனமெல்லாம் விஜய், எப்போ வருவார், அவரை எப்போ பார்க்கலாம், பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுக்கல, செல்ஃபி.
அதே போல் முதலமைச்சர் வரார் அந்த கல்யாணத்துக்கு அப்படின்னா எவ்வளோ கூட்டம் இருக்கும். பொண்ணு மாப்பிள்ளையா பெரிய பார்த்துக்கணும், முதலமைச்சர் முதல்ல காட்டையா, அவரை முதல்ல பார்ப்போம். அப்போ நம்மளுடைய முழுக்கம் அப்போ பெரியவராக இருத்தல். அதில் முதல் கூறு நம் அனைவருடைய கவனமும் அந்த பெரியவர்கள் மேலே இருக்கிறது. ரெண்டாவது, அனைவரும் அவருக்கு பணிபுரிவர். அந்த பெரியவராக இருக்கிறவர்கள், தலைவர்களாக இருக்கிறவங்களுக்கு பணிபுரிவர். வாசலை திறந்து விடுவாங்க, கதவை திறந்து விடுவாங்க, உட்கார்ந்து பரிமாறுவாங்க. எல்லாம் சுற்றி பணியாளர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. எல்லாரும் அவங்கள சுற்றி இருப்பாங்க. அப்போ அனைவரும் அவருக்கு பணிபுரிவார்கள். அப்போ இது நமக்கு கவருது. நம்மளுக்கும் இப்படி இருந்தால், நம்மளும் பெரிய மனுஷனாக இருந்தால் நமக்கு கீழே எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு நமக்கும் ஆசை உண்டு. அதே போல் நம்மளும் பெரிய ஆளாக இருந்தால் எல்லா கவனமும் நம்மளே தான் பார்ப்பாங்க. நானும் சினிமாலையும் நடிக்கணும், நானும் பெரிய எம்எல்ஏவே ஆகணும் அப்படின்னா எல்லாரும் என்ன பார்ப்பாங்க, டிவியில் எல்லாரும் பார்ப்பாங்க, டெய்லி நியூஸில் வருவேன். அப்போ எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்க தான் செய்யுது. மூன்றாவது, அனைவரும் அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டவர். எல்லாருமே அந்த பெரியவராக இருக்கக்கூடிய அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டவர். அவர் அந்த பெரியவர் தன் வார்த்தைகளால் அனைவரையும் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார். அப்படி தானே? இப்போது அந்த பிரபல பிஷப் வர்றாருன்னு வச்சுக்கிடுங்க, அவங்க ஒரு இதை சொல்கிறாங்க, ஒரு வேலை சொல்கிறாங்கன்னா உடனே நம்ம செய்வோம். அப்போ அவர் வார்த்தைக்கு ரொம்ப முக்கியம். அதுபோல் விஜய் ஒரு வார்த்தை சொல்கிறார், அதுக்கு அப்படி கட்டுப்படுறாங்க. ரஜினி, நமது முதலமைச்சர் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்கிறாங்கன்னா அதுக்கு அப்படி நம்ம கட்டுப்படுறோம். ஏன்னா பெரியவங்க வார்த்தைக்கு நாம் கட்டுப்படுறோம். அப்போ இந்த பெரியவராக இருத்தல் இதில் அந்த 3 கூறுகள் இருக்கிறது. அப்போ இந்த 3மே நமக்கு சோதனை, டெம்டேஷன். இப்படி இருக்கிறதுனால நாமளும் பெரிய ஆளாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். சரி, நாம் எப்படி தாழ்த்தி கொள்வது? ஏற்கனவே 3 மாதிரி பார்த்தோம். அந்த தாழ்ச்சியை நாம் அணிய வேண்டும் என்றால், இப்பொழுது எப்படி நாம் தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு இருப்பது? அப்போ நடைமுறையை ஒட்டி பிராக்டிக்கலாக நடைமுறையாக நாம் எப்படி பார்க்கலாம்? 3 நிலைகள் இருக்கிறது. ஒன்று, நாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, பிறருக்கும் எனக்கும் என்ன வேறுபாடு இருக்கிறது என்று வேறுபாட்டை பார்க்காமல் ஒற்றுமை பார்ப்பது. சரிதானே? இப்போ உதாரணமாக, இப்போ அருட்பணியாளர், அருட்கண்ணியர்கள், மத தலைவர்கள் இருக்கிறாங்க, பொது நிலையினர்கள், சாதாரண மக்கள் இருக்கிறாங்க. அப்போது ஐயோ அவங்கெல்லாம் கடவுள் பணியாளர்கள், கடவுள் பக்கத்திலிருந்து பணி செய்யக்கூடியவர்கள், நாம் கீழே இருக்கக்கூடியவங்க அப்படி நினைக்கிறோம். அப்போ அந்த வேறுபாடுகளை அப்படி பார்க்காமல் எப்படி பார்க்கணும்? 2 பேரும் அவங்க எதுக்காக பாடுபடுறாங்க, அவங்களுடைய பணி என்ன? நம்பிக்கை, மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டுவது. நம்ம பொதுநிலையில் நம்மளும் நம்பிக்கை தான், அதுதான் முக்கியம். ஒரு ஆன்மீகத்தில், மதத்தில் முக்கியமானது நம்பிக்கை. கடவுளை நம்பணும், அவர் நமக்கு எல்லா விதத்திலும் இருப்பார். அப்போ நம்பிக்கையாளருங்கிற நிறையில எல்லாருமே ஒன்றாயிருந்தோமா, அப்போ அந்த தாழ்ச்சி, அந்த உயர்வு தாழ்வு, அந்த வேறுபாடு இருக்காது. அப்போ பிறருக்கும் எனக்கும் உள்ள வேறுபாடை பார்க்காமல் ஒற்றுமையை பார்ப்பது. இப்போ ஒருத்தர் நிறைய படிச்சிருக்கிறார், படித்து பெரிய ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாரு, 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாரு. இன்னொருத்தர் கிராமத்தில் சாதாரணமாக படிக்காமல் விவசாயம் பண்ணுறாரு. அப்போது அப்போ எப்படி பார்க்குறோம்? அவர் படித்தால் அவர் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி இவர் பார்க்குறாரு, நம்மலாம் அவர் நிலைக்கு போக முடியுமா? அப்போ அந்த வேறுபாடுகளை வச்சு பார்க்குறாரு. அவர் ஐடி கம்பெனி, என்ன இவர் சாதாரணமாக படிக்காத மனுஷன், விவசாயம் செய்யக்கூடிய இவர் லெவலுக்கு நம்ம இறங்கி வர முடியுமா அப்படின்னு சொல்லி இப்போ வேறுபாட்டை பார்க்குறாங்க. அப்போ அந்த 2 பேருக்குள்ள வேறுபாட்டை பார்க்க, ஒற்றுமை பார்க்கணும். 2 பேருக்குள்ள ஒற்றுமை என்னது? அவனும் மனுஷன் தான், நானும் மனுஷன் தான். சரிதானே? அவனும் தமிழன் தான், நானும் தமிழன் தான். அப்போ இந்த கோட்டில் ஒன்றிணைக்கிறார்கள். இப்படி இந்த மனநிலையோடு இருக்கும் பொழுது நாம் தாழ்ச்சி, அந்த புண்ணியத்தை நாம் நமதாக்கி கொள்ளலாம். 2வது, இன்றியமையாத நிலை உணர்வு, அதை விட்டுவிட வேண்டும். அதாவது சிலருக்கு என்னென்னா, நான் இருந்தால் தான் இந்த வீட்டில் எல்லா வேலையும் நடக்கும், என்னால் தான் எல்லாம் முடியும், எனக்கு தான் எல்லா வேலையும் செய்ய தெரியும், மற்றவங்களுக்கெல்லாம் செய்ய தெரியாது அப்படிங்கிற மாதிரி, நான் தான் நுணுக்கமாக சரியாக அந்த வேலையை செய்வேன், நான் இல்லைன்னா இந்த நிகழ்ச்சி, இந்த ஃபங்க்ஷன் நடக்காது, நான் இருக்கணும், இருந்தால் தான் எல்லாம் சரியாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உயர்வு மனம். இப்போ அப்படி இல்லாமல் அடுத்தவங்களாலையும் செய்ய முடியும். என்ன, நம்ம தான் இந்த வீட்டுக்கு முக்கியம், நம்ம தான் இந்த நிகழ்ச்சிக்கு முக்கியம், ஹீரோ அப்படி இல்லாமல் இன்னொருத்தராகவும் ஹீரோவாக மாற முடியும். என்ன, அப்படி யோசிக்க வேண்டும். அப்போ நம்ம தான் இன்றியமையாத ஒரு நிலை, முக்கியமானவர் நம்ம தான் அப்படிங்கிறத விட்டு விட வேண்டும், அறவே ஒழிக்க வேண்டும். 3வது, அடையாளங்களை விட்டு ஒழிக்க வேண்டும். இப்போ பாபேல் கோபுரத்தில் நாங்கள் அடையாளத்தை நிறுவ வேண்டும். இப்போ ஒவ்வொரு பெரியவராக இருக்க விரும்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அடையாளம் வச்சுருக்கிறாங்க. பெரிய பெரிய கம்பெனிகள் என்ன ஒரு சிம்பிள் வச்சுருக்கிறாங்க, அப்படி தானே? அப்போ தான் அதை நம்ம தோரணை காட்டணும் அப்படின்ட்டு. இப்போது திருவிழாக்கள் கொண்டாடுறாங்க, ஒரு அடையாளம், நம்ம வித்தியாசம் வச்சுக்கணும். திருமணங்கள் நிகழ்ச்சிகள் கொண்டாடுறாங்க, நம்ம ஒரு அடையாளத்தை வைக்கணும். அப்போ ஒரு பெரிய பெரிய பிரபலங்கள் எல்லாருமே
ஏதாவது அவங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை வச்சுருப்பாங்க. ஆனால் சிறு பிள்ளைகளை பாருங்கள், எந்த அடையாளமும் இருக்காது. அது பாட்டுக்கு ஓடும் ஆடும் எல்லா காரியங்களையும் செய்யும். ஆனால் அவங்களுக்குள்ள எந்த அடையாளமும் இருக்காது. அப்போ அடையாளங்களை விட்டுவிட வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, நமது அன்றாட வாழ்வில் இந்த தாழ்ச்சி, நம்மையே நாம் தாழ்த்தி கொள்ளும்போது நாம் ஆண்டவரால் உயர்த்தப்படுவோம். அதை நாம் நமதாக்கிக் கொள்ள நாம் முயற்சி எடுக்க இந்த ஆண்டின் பொதுக்காலத்தின் 25ஆம் ஞாயிறு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 1 பேதுரு 5:5b-6. செருக்குற்றோரை கடவுள் இகழ்ச்சியுடன் நோக்குவார், தாழ்நிலையில் உள்ளவருக்கோ கருணை காட்டுவார். ஆகையால் கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள். கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்திலே உங்களை தாழ்த்துங்கள். அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். அப்போ நம்மையே நாம் தாழ்த்தும் போது நாம் உயர்த்தப்படும். அவருடைய கரத்தில் நாம் நம்மையே மனத்தாழ்மையோடும் இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் இயேசு சொல்றாரு. மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 29ல், நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்க. நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் இந்த நாளில் நாம் சிந்திக்கிறோம், யார் பெரியவர்? இப்போ நாம் பெரியவராக இருக்க விரும்புகிறீங்களா அல்லது சிறியவராக இருக்க விரும்புகிறீங்களா? சிறியவர்களாக. பெரியவர்களாக இருந்து என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே இல்லை. சாதாரண சின்ன பிள்ளையாகவே இருந்திருக்கலாம். நல்லா இருக்கல, சின்ன பிள்ளைகளை கூட விளையாண்டுக்கிட்டு அழகாக என்ன அந்த இளைய பருவம், அந்த சிறிய வயது பருவம் வருமா? கிடைக்காது. பெரிய ஆளாக வர வர நிறைய பிரச்சனைகள், நிறைய நம்மகிட்ட நிறைய தவறான தீய எண்ணங்கள், தீய பண்புகள்லாம் சேர்ந்துருது. சின்ன பிள்ளைலாம் இருக்கும்போது நல்ல மாசுமறுவற்ற செம்மறியாக புறாவை போல என்ன சம்மணசை போல இருந்தோம். ஆனால் வளர வளர நமக்குள்ள எல்லாமே வந்து சேர்ந்துருது. அப்போது அந்த பழைய நிலையை நாம் திரும்ப பெற வேண்டும். அந்த சிறு பிள்ளைகளைப் போல மனத்தாழ்ச்சியை ஆடையாக அணியும் பொழுது நாம் ஆண்டவரால் உயர்த்தப்படுவோம். அதே போல் பதவி, பண வெறி, பட்டம், வெறி இவைகளெல்லாம் அறவே அறுத்துவிட்டு நாம் என்ன மனத்தாழ்ச்சி, அந்த ஒரு வெறியோடு பணியாளராக இருக்கக்கூடிய அந்த நிலையில் அடிமை போன்று இறங்கி வரக்கூடிய குழந்தைகளைப் போல இப்படிப்பட்ட இந்த மாதிரிகளை நாம் பின்பற்றி நம்மையே நாம் முழுவதுமாக ஆண்டவரிடம் ஒப்பு கொடுப்போம். நம்மையே நாம் தாழ்த்தி கொள்வோம், ஆண்டவரால் உயர்த்தப்படுவோம். நமது இல்லறம், நமது குடும்பத்திலே நாம் இந்த ஒரு மனப்பான்மை, இந்த ஒரு பண்பு இருந்தால் சீரும் சிறப்புமான குடும்பமாக இருக்கும். சண்டை சச்சரவுகள், பிளவுகள், பேராசைகள் இவைகளை கிடந்தராமல் நம்மையே நாம் உயர்வாக காட்டிக்கொள்ளாமல் நம்மையே நாம் தாழ்வாக காட்டிக்கொள்வோம். அந்த 3 மாடல்ஸ், 3 மாதிரிகளை பின்பற்றுவோம். தாழ்ச்சியாக எப்படி இருப்பது, அந்த 3 காரியங்களை கற்றுக்கொள்வோம். விவிலியத்திலே இயேசுவை போல, பவுலடியாரை போல, புனிதர்களைப் போல, எத்தனையோ மறைசாட்சிகளைப் போல நம்மையே நாம் தாழ்த்தி கொள்வோம். அப்படி இருக்கும் பொழுது குடும்பத்தில் யார் பெரியவர், யார் உயர்ந்தவர், அந்த பேச்சுக்கு இடமல்லாமல் அமைதியான, மகிழ்ச்சியான, சந்தோஷமான குடும்பமாக வாழ்வோம். அதற்கு தேவையான வரம் வேண்டி இந்த வழிபாட்டிலே நாம் பங்கெடுப்போம். ஆமென்.